அரசு சொத்தை அபகரித்தது தொடர்பான குற்றச்சாட்டிற்கு ஆதாரங்கள் உள்ளதால் சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் அரசியல் இருந்து விலகுவாரா என சென்னை மேயர் சைதை துரைசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவி செய்தியாளரிடம் பேசிய அவர், மா சுப்பிரமணியன் மேயராக இருந்தபோது கிண்டி சிட்கோ நகரில் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு குடியிருப்பை தனது மனைவியின் பெயருக்கு மாற்றியதாக கூறினார். அதற்காக போலி ஆவணங்களை அவர் தயாரித்ததாகவும் பதவியை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டிற்கு ஆதாரங்கள் உள்ளதால் மா சுப்பிரமணியன் அரசியல் இருந்து விலகுவாரா என்றும் சைதை துரைசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சைதாப்பேட்டை திமுக வேட்பாளர் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் தான் மேயராக இருந்த காலத்தில் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு சொந்தமான சிட்கோ இடத்தை தன்னுடைய மனைவி பெயரில் போலி ஆவணங்களின் மூலம் தனது உரிமையாக்கி கொண்டுள்ளார். ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மா சுப்பிரமணியன் தான் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை தந்தால் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் அரசியலை விட்டு விலகுகிறாரா அல்லது மக்கள் அவரை விலக்குகிறார்களா என்பதை மே 16ஆம் தேதி தீர்ப்பளிக்கட்டும்.